வணக்கம். நான் முருகன். ஜியோ நிறுவனம் 20% தன்னுடைய டேட்டாவினுடைய விலை உயர்த்திருக்கு. அதன் காரணமாக மக்கள் எல்லாமே பிஎஸ்என்எல் நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு மிக சரியான முடிவா அப்படின்னு பார்க்கலாம். முகேஷ் அம்பானியுடைய மகன் திருமணம் மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது. ஒரு 5000 கோடி ரூபாய் செலவு செஞ்சு அந்த திருமணத்தை நடத்தி முடிச்சிருந்தார். அப்படியான செலவுக்கு மக்களுடைய தலையில் வரியில் ஏற்றி விலை ஏற்றி அதை வசூல் செய்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இந்தியாவில் அனைத்து பொருளுமே 25% 30 முதல் 30% வரை விலை ஏற்றம் கடுமையாக ஏறி இருக்கிறது. அதன் காரணமாக ஜியோ நிறுவனம் தன்னுடைய டேட்டா சார்ஜை 20% ஏற்றிருக்காங்க. அது சற்று ஏறக்குரிய சரின்னு தான் எடுத்துக்கணும். எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மக்கள் அதிருப்தி அடைஞ்சு பிஎஸ்என்எல் பக்கம் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. பிஎஸ்என்எல் ரத்தன் டாட்டா கூட்டணி சேர்ந்து மிக அருமையான சேவையை, மிக குறைவான சேவையை மக்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா அது மிக மிக தவறான ஒன்றாகும். பிஎஸ்என்எல் பற்றி சொல்லணும்னா, பிஎஸ்என்எல் இப்போ தான் 4G சேவையிலே என்ட்ராகிருக்கு. அதனுடைய சேவை எப்படி இருக்குன்னு தெரியும். ஒரு அரசு துறை நிறுவனம் எந்த அளவுக்கு செயல்படணும் இந்தியாவில் இருக்க மக்கள் அனைவருக்கும் தெரியும். அவ்வளவு மோசமாக ஆமை வேகத்தில் பிஎஸ்என்எலுடைய சேவை இருக்கும். அடுத்ததாக அதனுடைய டேட்டா ஸ்பீட் எப்படி இருக்குன்னு இன்னும் தெரியல. அதனால் வேகமாக ஓடி போய் மறுபடியும் திரும்பி ஜியோகிட்ட வர வேணாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அடுத்ததாக ரத்தன் டாட்டா பிஎஸ்என்எலுடைய கைகோர்ப்பு மிக பலமாக பேசப்படுகிறது அனைத்து நிறுவனம். கூடவே ரத்தன் டாட்டா, பிஎஸ்என்எல், எலான் மஸ்க் இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்தியாவிலேயே அதிவிரைவான டேட்டா நெட்வொர்க்கை தரதாக பேசிகிட்டு இருக்காங்க. எலான் மஸ்க் பற்றி சொல்லவே தேவையில்லை. உலகின் நம்பர் 1 பணக்காரர், இந்தியாவின் நம்பர் 1 பணக்காரர் ரத்தன் டாட்டா, பிஎஸ்என்எல் 3 பேரும் சேர்ந்து இந்தியாவில் உள்ள மக்களுக்கெல்லாம் இலவசமாக டேட்டா கொடுத்துட போகிறாங்க. இல்லைனா மிக குறைவான விலையில் மிகவும் தரமான டேட்டாவை கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சோம்னா நம்மளை போல ஒரு முட்டாள் உலகத்திலேயே இருக்க முடியாது. நம்ம இன்னும் தொடர்ந்து முட்டாளாக தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ரத்தன் டாட்டா அவர்களை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். ரத்தன் டாட்டா ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஒரு தொழிலதிபர்னால் அவர் நிச்சயமாக லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படுவார் இருந்தால் அவர் தொழிலதிபராக தொடர்ந்து இருக்க முடியும். இன்னும் இந்தியாவில் நம்பர் 1 தொழிலதிபராக இருக்கிறதுக்கு காரணம், பிஸ்னஸில் எந்த விதமான நஷ்டத்தையும் சந்திக்க விரும்பாத, காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளாத ஒரு பெரிய தொழிலதிபர் தான் ரத்தன் டாட்டா. அவரை பற்றி குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 1-2 உதாரணத்தை சொல்லலாம். அவர் சரியான பிஸ்னஸ் என்பதற்கு உதாரணத்துக்கு கொரோனா காலகட்டத்தில் இந்திய அரசாங்கத்திற்கு நிதியாக 1500 கோடி ரூபாயை ஒதுக்கிய மிகப்பெரிய கொடை கொடுத்திருந்தாது. அது மக்களிடையே மிகப்பெரிய பாராட்டை பெற்றிருந்தது. ஆனால் முகேஷ் அம்பானி அவர்கள் 500 கோடி ரூபாய் தான் நிவாரணமாக கொடுத்துருந்தாங்கன்னு எல்லாரும் குறையாக சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய லாபம் இருக்கிறது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏர் இந்தியா நிறுவனம் கடந்த ஒரு 10 வருஷமாக நஷ்டத்தில் தள்ளாடிட்டு இருக்கு. அதனுடைய நஷ்டம் பல 1000 கோடி ரூபாய் இருக்கிறது. ஏர் இந்தியாவுடைய நிறுவனத்தினுடைய நஷ்டம். அதே போல் ஏர் இந்தியா நிறுவனம் அவர்களுடைய ஊழியர்களுக்கு போனஸ் சம்பள பாக்கி பல 1000 கோடி ரூபாய் வச்சுருக்கு. இன்னும் பெண்டிங் அப்படியே தான் இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில் தான் சில வருடங்களுக்கு முன்பு ரத்தன் டாட்டா அவர்கள் வெறும் 18,000 கோடி ரூபாய்க்கு ஏர் இந்தியா நிறுவனத்தை கையகப்படுத்தினார். அவர் எந்த விதமான நிர்பந்தத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அப்படியே டோட்டலாக 18,000 கோடி ரூபாய்க்கு வாங்குறேன்னு அந்த நிறுவனத்தை வாங்கிட்டார். அந்த நிறுவனத்தினுடைய அன்றைக்கு வாங்கும் பொழுது சொத்து மதிப்பு சற்று ஏறக்குறைய 70,000 கோடி ரூபாய். 70,000 கோடி ரூபாய் சொத்தை 18,000 கோடி ரூபாய்க்கு ரத்தன் டாட்டா அவர்கள் வாங்கியிருக்கிறார். எப்படி என்று பார்த்தால், நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஏழைகளுக்கு ஃப்ரீயாக எதுவும் கொடுக்க மாட்டாங்க, பணக்காரர்களை மீண்டும் பணக்காரர்கள் ஆக்குவார்கள். அதில் முதலிடத்தில் இருப்பது அதானி, 2வது இடத்துல அம்பானி இருக்கார், 3வது இடத்துல ரத்தன் டாட்டா இருக்கார். அப்படி தான் பணக்காரருக்கு ரத்தன் டாட்டாவிற்கு ஏர் இந்தியா நிறுவனம் தாரை வார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட ரத்தன் டாட்டா ஒரே ஒரு டீலில் 50,000 கோடி ரூபாய் சம்பாதிச்ச ரத்தன் டாட்டா கொரோனாவில் 1500 கோடி ரூபாய் இலவசமாக மக்களுக்கு கொடுத்தாரு. நம்ம பெருசாக பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த லாபத்தை பற்றி அதை பற்றி தெரிந்தவர்கள்லாம் தெரிந்து கொள்வார்கள். பாமர மக்களுக்கு அது தெரியாது. அதுதான் நான் இந்த இடத்துல சுட்டி காட்டியிருக்கேன். இவர் பிஎஸ்என்எல் கூட கைதோர்த்து மக்களுக்கு மிக குறைவான சேவையில் கொடுப்பார். நம்மளையோட ஒரு முட்டாள் யாரும் கிடையாது. அடுத்ததாக, வங்கதேசத்தில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் தேயிலை தோட்ட ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுல டாட்டா நிறுவனம் சுணக்கம் காட்டியது. போனஸ் கொடுக்கலையும் சுணக்கம் காட்டுது. அது இந்தியா முழுக்க அன்று பரபரப்பாக பேசப்பட்டது.
அதுவும் ஒரு பிஸ்னஸ்மேன் செய்கிற ஒரு நிலை தான். அடுத்ததாக டாட்டா நானோ கார், யாருமே மறந்துருக்க மாட்டோம். 1,50,000 ரூபாய்க்கு அந்த காரை விற்க போகிறோம். உலகிலேயே அதுதான் மிக 1,50,000 ரூபாய்க்கு சரியான கார் என்று பேசி ஒரு மிகப்பெரிய விளம்பரத்தை ஏற்படுத்தி கடைசி வரலும் 1,50,000 ரூபாய்க்கு அவர் கொடுக்கல. உற்பத்தி செலவு அதிகம்னு சொல்லிட்டு 2,00,000 ரூபாய்க்கு தான் அதை விற்றார். அது மக்களிடையே வரவேற்பை படவில்லை. அந்த கார் தோல்வி அடைஞ்சு மார்க்கெட்டிலிருந்து ஓடிவிட்டது. அப்படிப்பட்ட தொழிலதிபர் தான் ரத்தன் டாட்டா. அவர் பிஎஸ்என்எல் கூட கைகோர்த்து மிக குறைந்த விலையில் வேகமான டேட்டாவை கொடுப்பார்னு யாராவது நம்பினோம்னா நம்மளை முட்டாளாக்கும் செயல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக முகேஷ் அம்பானி அவர்கள் இந்த தொலைத்தொடர்பு ஃபீல்டுக்கு வரும் பொழுது எம்டிஎஸ் நிறுவனத்தை ஒரு நல்ல விலை கொடுத்து தான் உள்ளார் நுழைஞ்சார். அவர் உள்ளே நுழையும் பொழுது ஃபீல்டில் இருந்த ஏர்டெல் நிறுவனம், ஏர்செல் போன்ற நிறுவனங்கள் எல்லாமே 1 GB டேட்டா 300 ரூபாய்க்கு விற்றாங்க. 1 GB டேட்டாவை 300 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. முகேஷ் அம்பானி வந்து அவருடைய தந்தையினுடைய பிறந்த நாளில் அது திறப்பு விழா செஞ்சு ஒரு நாளைக்கு 2 GB, ஒரு மாதத்துக்கு அப்படின்னா நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க, 60 GB பக்கம் வருது. 60 GBயை 1.5 வருஷம் ஃப்ரீயாக கொடுத்தாரு. அப்படி கணக்கு போட்டால் ஒரு மாதத்தினுடைய அவர் நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ண டேட்டா 18,000 ரூபாய்க்கு டேட்டா யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு மாதத்துக்கு 1.5 வருஷத்துக்கு மேலே கொடுத்தாரு. சற்று ஏறக்குறைய 3 லட்சம் ரூபாய் டேட்டாவை ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறாரு முகேஷ் அம்பானி அவர்கள். அந்த நன்றி கடனால் தான் நான் கூட என்னுடைய 2 சிம்மே ஜியோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம நினைக்கலாம், கம்பெனிக்காரங்களே சொன்னாங்க, 2 சிம்முமே நீங்கள் ஜியோ யூஸ் பண்ணாதீங்க, மாற்றி யூஸ் பண்ணுங்கள். சமயத்தில் அது வேலை செய்யலைன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். அது வேலையே செய்யலைனாலும் பரவாயில்ல, எனக்கு 3 லட்சம் ரூபாய் டேட்டாவை ஃப்ரீயாக கொடுத்த முகேஷ் அம்பானிக்கு நன்றி கடனாக என் வாழ்நாள் முழுக்க 2 ஜிபியும் 2 சிம்மே ஜியோ தான் யூஸ் பண்ணணுன்னு இன்னை வரையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததாக இப்போ மக்கள் எல்லாமே விலையேற்றத்தை பற்றி பேசுகிறோம். மத்திய அரசினுடைய சரியான நிர்வாக திறமை இல்லாத காரணனால முதல் தரமான அரிசி 1,400 ரூபாயிலேருந்து 1,950 ரூபாய்க்கு வந்தது. சற்று ஏறக்குறைய 2,000 ரூபாய்க்கு 35% மேலே விலையேறி போச்சு. அதை பற்றி நம்ம பேசி சாப்பாடு சாப்பிடாமல் இருக்க போகிறோமா, இல்லை ரேஷன் அரிசியை தான் வாங்கி சாப்பிட போகிறோமா? எதுவும் கிடையாது. அதை போல் இந்த விலையேற்றத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் வரணும். நிறைய பேர் போகிறாங்க, போயிட்டு மறுபடியும் முகேஷ் அம்பானி தான் முகேஷ் அம்பானி கேட்டு தான் வந்தவன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு பெரிய போட்டியும் சமாளிக்கக்கூடிய பணக்காரர் பிஸ்னஸ்மேன் முகேஷ் அம்பானி. அவரை வீழ்த்த முடியாது என்பது, தற்போதைக்கு வீழ்த்த முடியாது என்பதுதான் உண்மையான நிலை. அதனால் யோசனை பண்ணி ஓட்டமாக ஓடுங்க. பின்னால் வேக வேகமாக மறுபடியும் அங்கேயும் கடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி வர்றது நம்மளுடைய ஒரு முட்டாள்தனம் என்று நான் நினைக்கிறேன். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.